காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டுவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் சையத் அலில் ஷா கிலானியின் மருமகன் உள்ளிட்ட 7 பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. அல்டாஃப் பண்டூசி என்று அழைக்கப்படும் கிலானியின் மருமகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹுரியத் மாநாட்டு கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஷாஹித் உல் இஸ்லாம் என்பவரும் கைதாகியுள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை கடந்த மாதம் சோதனை நடத்தியிருந்தது. கைதானவர்கள் அனைவரும் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் அனைவர் மீதும் பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாத நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோத முறையில் பணம் திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பணத்தை கொண்டு பாதுகாப்பு படையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது, பள்ளிகளை எரித்தது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சோதனைகளில் பல கோடி ரூபாய் பணமும் மின்னணு சாதனங்கள், விலை உயர்ந்த பொருட்களும் பிடிபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.